இந்து முன்னணி மீட்டிங்க்கு போயிருந்தேன். அதில் வந்து வெளியே வந்தவங்க தனியாக ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் பேசுகிறாங்க, நான் எத்தனை பாயை கொன்னேன், அவன் அத்தனை பாயை கொன்னேன், அங்கே வீட்டை எரிச்சேன், கடையை எரிச்சேன், எனக்கு வந்து இத்தனை வழக்கு இருக்கு, ஏன்ட்டு என்ன சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்கலேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்காக கூடியிருக்கிறாங்க. இவ்வளோ பண்ணி நமக்கு அவங்க உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஆமாம், அவனுக்கு போஸ்டிங் போட்டுருக்கான். அவன் மேலே 3 வழக்கு தான், எனக்கு 7 வழக்கு இருக்குது அப்படிங்கிற ஒருத்தன். அவனால வெட்டிட்டு தான் வந்தான், நான் கொண்டிருக்கிறேன், வீட்டை தீ வச்சிருக்கிறேன்றான். அப்போ இந்து முன்னணியில் அங்கீகாரங்கிறதே என்ன அப்படின்னா, யாருக்கு எவ்வளோ வழக்கு இருக்குது, எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, ஒம்புழுக்கிறாங்க, சதா சர்வ காலமும் அவங்க வந்து ஒரு மனநோயாளி போல் முஸ்லீம்கிட்ட ஒம்புழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து சாப்பிட்ருக்க, அப்படி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பீடா வாங்கி போட்டுக்கிற, அப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாய் ஒருத்தர் வந்து பெஞ்சில் வந்து உட்காந்துறான். அவர் மேலே துப்பியிருக்கிறான். கொழுப்பு தானே இது, அவர் வயசான பெரியவர். இப்போ இந்த வெறுப்பை எதன் மூலமா தூண்டுறாங்க? வெறும் பிரச்சாரங்கிறது என்னன்னா, அறிவாளிகள் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க, வலதுசாரிகள் பக்கம் எப்பவுமே அறிவாளிகள் போக மாட்டாங்க. இவங்க எல்லாம் எப்படின்னா, எந்த உலக அறிவும் இருக்காது. திடீர்னு இவன் வந்து இப்படி பண்ணிட்டான் மோசம் அப்படின்னா அவன் மேல ஒரு விருப்பம் வரும் இல்லையா, இது போல முஸ்லீம்கள் பற்றி உன்னுடைய இந்த நிலைக்கு இவங்க தான் காரணம். ஆமா, உன்னால ஏன் தொழில் பண்ண முடியலன்னா உன்னுடைய தொழிலை இவங்க அபகரிச்சுட்டாங்க. ஆமா, இப்ப நீங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முஸ்லீம்கள் தான் காரணம் அப்படின்னா, இப்ப இவன் முழு வரலாறு எடுத்து படிக்கணும். இப்போ படிச்சுட்டு ஆமாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவு இருந்திருந்ததுன்னா அவங்க சொல்றது அப்பவே பதில் சொல்லியிருப்பான். அவன் நம்பிக்கிட்டு பின்னாடி போறான் அப்படின்னா என்ன காரணம்? கிட்டத்தட்ட ஒரு மூளை செலவை. அப்படி மூளை செலவு இல்லை, அறியாமையில் இருக்கிறவர்களே, முட்டாள்களை, ஏமாளிகளை தான் இவங்க வந்து மூளை செலவு செய்யறாங்க. அப்போ இதுல வந்து சில அறிவாளிகள் போறாங்க, எதுக்குன்னா இதை பயன்படுத்திக்கிட்டு அதை சர்வைவல் பண்ணணும், இதை வச்சு பிழைக்கணும், சம்பாதிக்கணும், இப்படி போறவங்க தான்.